ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா ரவா கேசரி எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க. வீடியோ வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படியே ஒரு லைக் தட்டி விடுங்க. முடிஞ்ச அளவுக்கு வந்து வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரவா கேசரி செய்யறதுக்கு நான் வந்து 3/4 கப்பு வந்து ரவை எடுத்திருக்கேங்க. இந்த கப்பில் வந்து நான் அளந்து எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பத்தை வச்சுக்கலாம். ஒரு கடாயில் 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் கம்மியாக சேர்த்து இந்த கேசரி வந்து எவ்வளோ டேஸ்ட்டாக செய்யலான்னு பார்க்கலாங்க. 1/2 ஸ்பூன் நெய்க்கு 1 ஸ்பூன் வந்து நான் எண்ணெய் சேர்க்குறேங்க. நல்லா வாசம் இல்லாத எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ நெய் நல்லா உருகிருச்சு. இது கூட வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். ரவையை வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. ரவை வந்து கருகாமல் பார்த்துக்கோங்க. கலர் லைட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். இந்த டயத்தில் வந்து நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ வறுத்த ரவை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ அதே கடாயில் 3/4 கப்பு ரவைக்கு நான் 2.5 கப்பு வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்த பின்னாடி நீங்கள் வந்து கேசரி பவுடர் சேர்த்துக்கோங்க. எந்த கலர் வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து லைட் ஆரஞ்சு கலர் சேர்க்குறேங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது கூட வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் வந்து ஏலக்காய் பவுடர் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லைன்னா நீங்கள் 2 ஏலக்காய் வந்து கிள்ளி சேர்த்துக்கோங்களேன், தட்டி கூட சேர்த்துக்கலாம். நல்லா வாசமாக இருக்கும். ஒரு பிஞ்சளவு வந்து உப்பு சேர்க்குறேன். இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டுங்க. நல்லா தண்ணி கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்க ரவையை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கிளறி கொடுங்க. நம்ம எண்ணெயிலையும் நெய்யிலையும் வந்து ரவையை வறுத்துருக்கோம், அதனால் வந்து கெட்டிப்படாது. அப்படி கெட்டிப்படுற மாதிரி இருந்துச்சு அந்த மாதிரி கரண்டியில் நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கெட்டியை நல்லா உடச்சி விட்டுக்கோங்க. ரவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம வறுத்து சேர்த்தனால ஒரு 5 நிமிஷத்தில் வந்து நல்லா வெந்துடும். இப்போ இனிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகர் சேர்த்துக்கோங்க. 3/4 கப்பு ரவைக்கு வந்து நான் 1 கப்பு வந்து சுகர் எடுத்திருக்கேன். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், சூப்பராக அல்வா பதத்துக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் சுகர் இருக்குது, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கேசரி வந்து ரொம்பவும் கொல கொலப்பாக இருந்தால் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காதுங்க. இந்த பதம் தான் வந்து கரெக்டாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம முந்திரி திராட்சை மட்டும் வறுத்து சேர்த்துக்கலாம். அடுப்பத்தை வச்சுக்கலாங்க. ஒரு கடாயில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா காஞ்ச பின்னாடி முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா வறுவட்ட பின்னாடி கொஞ்சமாக வந்து திராட்சை சேர்த்துக்கோங்க. இப்போ திராட்சை நல்லா உப்பி வந்துருச்சுங்க. இதை எடுத்து அப்படியே வந்து நம்ம கேசரியில் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நல்லா கிளறி கொடுத்துக்கலாங்க. நல்லா தித்திப்பாக ஒரு ரவா கேசரி வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நம்ம சேனல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மெயினாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.